வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜி. ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னா உணவு தொழில்நுட்பம். ஓகேங்களா. அதாவது இப்போ நமக்கு உணவு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட டிஷ்லாம் செய்யலாம், ஓகேங்களா, எப்படி விதவிதமாக செய்யலாம், அந்த மாதிரி நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த படிப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. சிலருக்கு சாப்பாடு செய்கிறத விட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதுவே நம்ம சமைச்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜி. ஓகேங்களா. இது கோர்ஸ் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 to 3 years டியூரேஷன். ஓகேங்களா. கோர்ஸ் லெவல் வந்து டிப்ளமோ, டியூரேஷன் வந்து 1 to 3 years, ஏஜ் வந்து மினிமம் வந்து 15 years வந்து இருக்கணும். ஓகேங்களா. 10th லெவலில் வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஓகேங்களா. ஆனுவல் கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னா 10,000 to 40,000 வரைக்கும் வரும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ இன் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி வந்து படிக்கலாம் டிப்ளமோ முடிச்சுட்டு. ஓகேங்களா. சேலரி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனுவலுக்கு 2 to 6 lakhs வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. எம்ப்ளாயி ரூல்ஸ் என்னென்னா ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், ஃபுட் ப்ராசஸர், ஃபுட் குவாலிட்டி. ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட இது. இதில் வந்து என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபுட் ப்ராசஸிங், ரிலவெண்ட் எக்யூப்மெண்ட், ரிலவெண்ட் ப்ராசஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ஸ்டோரேஜ், ஃபுட் சேஃப்டி, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், ஃபுட் ஃபார்முலேஷன். ஓகேங்களா. இது வந்து சிலபஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன சப்ஜெக்ட் பற்றி படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் மைக்ரோபயாலஜி, சென்சர் எவலுவேஷன் டெக்னிக்ஸ், ஃபுட் அனாலிசிஸ், ஃபுட் பேக்கேஜிங், ஃபுட் கெமிஸ்ட்ரி, கேரியல் டெக்னாலஜி, ஃபுட் அனாலிசிஸ், ஃபுட் பேக்கேஜிங், ஃபுட் கெமிஸ்ட்ரி, கேரியல் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டன்சி. ஓகேங்களா. இதை பற்றி தான் இதில் படிக்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கிச்சன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ், அகாடமிக் இன்ஸ்டிடியூட்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிஸ், ஃபுட் அனாலிசிஸ் லெபராட்டரிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்குது. நம்ம என்னென்ன ஜாப் டைப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஜீன் எக்ஸிக்யூட்டிவ், அனலைசிட், ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரினியர், ஹோம் எக்கனாமிஸ்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னிக்கல் மார்க்கெட்டிங் பர்சனல். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இதோட இது. ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்கில் தேவைன்னா ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டாக இருக்கலாம், ஃபுட் ப்ராசஸர், ஃபுட் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் சப்ரைசர். ஓகேங்களா. இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வந்து ஒர்க் கிடைக்கும், நம்ம ஜாப் பொசிஷனும் இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபுட் டெக்னாலஜி, அதாவது டிப்ளமா இன் ஃபுட் டெக்னாலஜி. ஓகேங்களா. ஃபுட்டை நம்ம வந்து எந்தளவுக்கு ஹெல்த்தியாக செய்யலாம், நம்ம ஹெல்த்தியாக எப்படி சாப்பிடலாம், ஓகேங்களா, அதை பற்றிலாம் நம்ம வந்து டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜி வந்து படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஹெல்த்தியான ஃபுட் வந்து நம்மளும் எப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், சமைக்கிறது பிடிக்கும். ஓகே, சமைக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா 10th முடித்தோடனே நம்ம வந்து இதை வந்து எடுக்கலாம். இதனால் நமக்கு வந்து சேலரி வந்து ஹையாக கிடைக்கும். நம்மள வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.